ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி மம்மி ரிசரக்ஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 25 minutes இருக்கு. இந்த படத்தை ஸ்டீவ் லார்சன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கிறிஸ் பெல், ரேஃப் பேட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு பிரபலமே இல்லாத சபிக்கப்பட்ட எஜிப்தியன் சர்கோபஸ் ஒரு கெட்டவன் கையில கிடைக்குது. அதுக்குள்ள இருக்க இளவரசிய அவன் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்றான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. தமிழ் டப்பிங்க பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாத ஒரு ஸ்டோரி பிளாட்டை தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர விஎஃப்எக்ஸ் காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு தான் இருக்கே தவிர சுத்தமா இவங்க சரியாவே விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணல. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா இதனால யாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியல. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் படம். ஆனா சுத்தமா ஹாரர் சீக்வன்ஸ் வரவே இல்ல. பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. சுத்தமா நமக்கு ஹாரர் படம் பார்த்த ஃபீலே வரல. அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இருக்கதான் செய்யுது. படம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் போது போய்கிட்டே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.